இதுக்கு மேல பார்க்க முடியாது, காசு காலியா போச்சு. கொஞ்சம் காசு கொடுங்களேன். அதெல்லாம் இல்லப்பா. $1 ஒரே $1 தாங்களேன். இல்லன்னு சொல்றல, நீ காமையா மாட்டீங்கடா. நான் இன்னைக்கு முடிவு பண்ணிட்டேன், நோர மாட்டேங்க இடத்த விட்டு. இப்ப போயிருவோம் இங்க இருந்து. இப்படிதான் நான் ஒரு ஒரு ஹோட்டலுக்கு வரப்ப தண்ணி வைக்கவே இல்லையா? இவன் கத்தை கேட்க யாரும் இப்ப தயாரா இல்ல, அனுப்பிச்சு விடுங்க அவனை. அதான் அவனே கிளம்பி போயிட்டான் விடு. திரும்ப வந்து ஞாபகப்படுத்தாதீங்க, அப்புறம் சொல்ல ஆரம்பிச்சிருவான். வரான்னு நினைக்கிறேன், அமைதியா இருங்க. அவன் ஏதோ சொல்ல வந்தான். வண்டு முருகன், ஆரம், கைப்புள்ள, ஜின், திகில் பாண்டி, ஜெயஹோப், சூனாபானா, வி, அல்லாட்டார்முகம், ஜீமின், ஸ்னேக் பாபு, சுகா, நேசமணி, ஜாங்குக். நம்ம இப்ப எங்கடா இருக்கோம்? கனடாவிலடா. ஏய், கனடாவில இருக்கோம். டலரா வங்கான். நம்ம சுத்தி பார்க்க போறோம். அண்ணன் இன்னைக்கு நம்மள எங்க கூட்டிட்டு போறேன்னு சொன்னாரு. இங்க கூட்டிட்டு போக போறாராமா? அது நானே சொல்றேன். இன்னைக்கு நீங்க நயாகரா ஃபால்ஸ்க்கு போக போறீங்க. என்ன நயாகரா ஃபால்ஸா? அடிங்கப்பா. அது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய இடத்துக்கு நம்ம போக போறோம். வேற லெவல். இன்னைக்கு நம்ம ஜாலியா என்ஜாய் பண்ண போறோம். ஓகே. அப்ப நம்ம தங்கறதுக்கு ரூம் அது பெரிய பெட்ரூமா தான் வேணும், இல்லாட்டி நான் சும்மா இருக்க மாட்டேன். போற இடத்துல நீங்க நிறைய போட்டோஸ்லாம் எடுக்கணும். அதுக்கெல்லாம் சேர்த்து உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கொடுப்போம். அதுக்கப்புறம் கடைசி நீங்க ஷாப்பிங் பண்றப்ப அந்த காசு தான் யூஸ் பண்ணணும். இன்னைக்கு பூரா ஃபன் பண்ண போறோம், அதுக்கே காசு தராங்க பாத்தியா? அதுதான்டா நம்ம அண்ணன். சரி, எடுத்தோட நம்ம ஃபர்ஸ்ட் எங்க போலாம் சொல்லுங்கடா. எனக்கு பசிக்கிற மாதிரி இருக்கு, என்ன பண்றது? நானும் சாப்பிட்டு போயிடலாம் தான் நினைக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க? சூடான சாப்பாடு. ஆனா சாப்பாட்டுக்கு நீங்க தான் காசு போட்டுக்கணும், நாங்க தர மாட்டோம். என்ன சொல்றீங்க? இருக்கவே இருக்கான் ஜங்குக்கு. ஆமா, அவன் தலையில சாப்பாடு பில்லு கட்டிடலாம். அவன் தானே காசு கட்டுறான், இன்னைக்கு ஒரு பிடி பிடிச்சிட வேண்டியதுதான். வீ சம் 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 விளையாடு, சம் சம் சம். அவுட். அவன் கண்டுபிடிச்சாங்க மாத்திரம் பாருங்களேன். நீ அவுட் ஆயிட்டதும் கண்டுபிடிச்சிட்டாங்க தெரியுமா? இல்லாட்டி காசு கொடுத்துருப்பாங்க. நாமத்தை போட்டு உட்காந்துக்க. இவனை நம்ம கூட்டிட்டே போவானாண்டா. சரி, இப்ப முதல்ல சாப்பிட போலாமா இல்ல சுத்தி பார்க்க போலாமா? அத நம்ம தான் முடிவு பண்ணணும்னு சொல்லுவாங்க. அப்ப சுத்தி பார்த்துட்டு பொறுமையா சாப்பிட்டுக்கலாமா இல்ல பசிக்குமா? நான் புதுசா வேற ஒரு கேம் விளையாடுறேன் பாத்தீங்களா? இதுல நான் ஜெயிச்சிட்டேன். இப்ப காசு கொடுங்க. ஒன்னும் தர முடியாது. நான் அசிங்கப்படுத்திட்டே இருக்காங்க. சரி, ஃபர்ஸ்ட் சுத்தி பார்த்துட்டே வந்துடலாம் வாங்கடா, அப்புறம் சாப்பிட்டுக்கலாம். ஜிமின் சம் சம் சம். ஏய், இவர் ஏமாத்துறாரா அண்ணன்? வித்தியாசமா விளையாடுறாரு. நான் ஒழுங்கா தான் விளையாண்டேன். பத்தல நான் விளையாடுறேன். இப்படியே விளையாண்டு வச்சு காசு வாங்கிடலாம். நயாகரா ஃபால்ஸ்க்கு போலாமா? எல்லாம் கிளம்புங்க போலாம். ஜின்னோட வெயிட் பண்ணிட்டு ஜெயிச்சிருவோம். கேம்ல 4 சைடு திரும்ப வைக்கிறீங்களா எங்களை? அப்பதானே கஷ்டமா இருக்கும். ஜின்னு ஜெயிச்சிருவானே. அண்ணன் ஏமாத்தி கேம் விளையாடுறாரு. அது எப்படி இருந்தாலும் நான் ஜெயிச்சிருவேன். நீங்க வாங்க. சம் சம். ஐயா, நீ ஏமாத்திட்டீங்க. ஏய், நீ ஏமாத்திரவி. இல்ல, நான் வந்து இனிமே நீங்க எது பண்ணாலும் காசு என்கிட்ட தான் கேட்பாங்க. என் பர்ஸ ஓட்ட போடாம விட மாட்டானுங்க. சீக்கிரம் வா, சாமா வாங்கணும்ல. பாத்தீங்களா? இப்ப அடுத்து என்ன பண்றது? சுத்தி பார்க்க தான் போகணும். இங்க இருக்கிற யாரும் ஒண்ணும் புரியாம அலையறீங்க. நம்ம சுத்தி பார்க்க எவ்வளவோ இருக்கு, நேரமே பத்தாது. ஆமா ஆமா, இப்பே சுத்தி பார்த்து தான் உண்டு. நின்னுக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? மாசம் மாசம் நிக்கிறீங்க எல்லாரும். கிளம்பி போங்கடா, சுத்தி பார்க்கலாம். எனக்கு டைம் ஆச்சு. நீ மட்டும் தனியா போய் என்ன விட்டு முடிக்க போற? இங்க தானே இருக்க போற? கையில காசும் இல்ல, இப்படி அலைய விட்டாங்க. சரி, அப்போ ஒரு கேம் விளையாடலாம், காசு தரேன். அப்படியே முன்னாடியே சொல்லி சொல்லிருக்கலாம்ல. கண்ணை சுமிட்டாம வச்சிருக்கணும். வந்த ஸ்பாட் அவுட் ஆக போற. அங்க ஒருத்தன் விளையாண்டுட்டு இருக்கான், அவனுக்கு போய் சீர் பண்ணுங்கடா. போட்டோ எடுத்துட்டு இருக்கீங்க. அப்படியே ஸ்டில்ல நிக்கிறேன் பாருங்க. நான் இப்ப கண்ணு சுமிட்டாம இருக்கிற கேம் விளையாட போறேன். இவனோட ஊத்தப்பெல்லாம் வச்சுட்டு யாரு இப்ப உமா கொடுக்க சொன்னது? கண்ணை மூடிட்ட. ஆனா தெரியாம ஒரு செகண்ட் தான் மூடினேன். இதெல்லாம் லிஸ்டே இல்ல, போங்க, நீங்க ஏமாத்துறீங்க. நீ எல்லாம் ஸ்டார்டிங்ல கண்ணை மூடுற கேஸ். எதுக்கு கேமுக்கு வந்த? இந்த ஜெவ பொறுத்தனே போதும் அவுட் ஆகிறதுக்கு. யுங்கி, இந்த மாதிரி அழகான பையனை ஈஸியா ஜெயிச்சிருவான். நான் பண்றேன்னு பாருங்களேன். ஒண்ணு வரல, அவனுக்கு காயம் விட்டுப்பா. சீக்கிரம் முடிச்சிட்டு போடா. ஏன் அப்படி சிரிக்கிற? சும்மா பார்த்தால போதும். ஜெயிச்சவங்கள்ட்ட காசு கொடுக்க மாட்டாங்க. நீ தோத்து சிரிக்க சொல்லல. இப்ப எனக்கு அதுல வேற மூட சொன்னாங்க. சில மாதிரி ஒண்ணு நிக்க சொல்லலையே. என்ன இது? இவனாலே நான் அவுட் ஆயிட்டேன். போங்க. நான் சொல்லிட்டு நம்ம ஜெயிச்சிருப்பியா நீனு? ஒருத்தர் கூட ஒழுங்கா விளையாடல. அதுக்கு தான் நான் இருக்கேன். நான் வரேன். இந்த டீமை காப்பாத்துறதுக்குனே பிறந்திருக்கேன். முதல்ல தானே நீ அவுட் ஆகணும். பரவாயில்ல. ஓகே, ஜிமின் ஜெயிச்சிட்ட. தோத்துறோம் பார்த்தா நீ ஜெயிச்ச காசுல எனக்கு கொஞ்சம் கொடுத்துரு. அதை வச்சு நம்ம சாமான் வாங்க போறோம். காசா? என்ன காசு? உன் காசை தான் மளிகை ஜாமான் வாங்கணும். அந்த பக்கம் நல்லா இருக்க போய் போட்டோ எடுக்கலாம். வாங்க போ. வெயில் சுட்ட அடிக்குது.
குடுக்குற காசை சேர்த்து வச்சுக்கோங்க, புரியுதா? என் கையில காசே தங்காதே. அதை தண்டா உங்க கையில காசே தரக்கூடாது, நாங்க சேர்த்து வச்சுப்போம். சரி, இப்ப போய் சுத்தி பார்க்க வேண்டிய இடத்துல சுத்தி பார்த்துக்கோங்க, போங்க சீக்கிரம். அங்க பாத்தீங்களா பூங்கா மாதிரி அழகா இருக்கு. எனக்கு மட்டும் தான் காட்டுக்குள்ள போற மாதிரி ஒரு ஃபீலா. இந்த இடம் அப்படிதான் அமைச்சிருக்காங்க. என்னடா? ஆமா ஆமா, ரொம்ப நல்லா இருக்கு. இயற்கை எவ்வளவு அழகா இருக்கு. சிங்கம்புலி சத்தம்லாம் கேக்குது எனக்கு எங்க இருந்தோ. வந்து கிந்திர போகுது எங்க இருந்தோ. உனக்கு என்ன மூளை வலிக்கு போச்சா? வளரிட்டு இருக்க பாருங்க. ஓ, இடத்த பாருங்கடா. நயாகரா ஃபால்ஸ். எனக்கு மட்டும் ஒரு ஆள் இருந்தா அதை கூட்டிட்டு வந்திருப்பேன். அதெல்லாம் எமர்ஜென்சில கூட நடக்காது. வெயில் அடிக்குது இல்ல, இப்படி பயங்கரமான ஜில்பா தானே இருக்கு. என்ன? ஆமா, காத்து மட்டும் ஜில்லுன்னு அடிக்குது, ஆனா வெயில் பொசுக்குது. பக்கத்துல ஃபால்ஸ் இருந்தா அப்படிதான் தம்பி இருக்கும். ஓஹோ, நாங்க இங்க நிக்கிறவங்கள போட்டோ எடுக்கிறீங்களா? சரி, எல்லாரும் பேக் போஸ் கொடுங்க. ஜினி நிமிடத்தினே திரும்பி நினைக்கிறியா? ஒழுங்கா திரும்பு. எம்மாடி என் காலு. உரா, வெயில் மூஞ்சில டைரக்டா அடிக்குதுடா. வேற எங்கேயாச்சும் போறீங்களா? நான் அந்த பக்கமா சுத்தி பார்த்துட்டு வரேன். இங்க விடுங்க. என்ன பாட்டு போயிட்டே இருக்கான். நானும் வீ விடுனா எங்கேயாச்சும் சேர்ந்து சுத்திட்டு வரோம். என்னடா வீ வரியா என் கூட? நான் வரேன். சேர்ந்தே போயிட்டு சுத்தி பார்த்துட்டு வந்துடலாம். எங்கேயாச்சும் நிழல்ல போய் உட்காந்துட்டு வந்துடலாம். சுத்தி பார்க்க வந்த இடத்த ரசிக்காம எங்கேயே போய் உட்கார போறானுங்க. இவனுங்க என்ன சொல்றது? நானு இந்த இடத்தெல்லாம் பார்த்து ரசிக்கணும். இங்க எந்த பக்கம் போனாலும் வெயிலா தான் இருக்கு. நம்ம சேர்ந்து சுத்தி பார்த்துட்டு வந்துடலாமா? பேசாம வெயில் அடிச்சாலும் பரவாயில்ல. இதுக்கப்புறம் இந்த ஊருக்கு நம்ம வரவே மாட்டோமா என்ன? ஏன் இப்படி பண்றீங்க? வருவோம்டா, ஆனா அடுத்த வாட்டி வரப்ப இன்னும் ஃபேமஸ் இருந்தோம்னா இந்த மாதிரி இடத்துல சுத்தி பார்க்க முடியாது. நிக்க வேலை இருக்காது. ஃபேன்ஸ் கூட்டம் அவ்வளவு மோதும். இப்பவே கண்ணு கட்டின தூரத்துல ஆர்மிஸ் நிக்கிறாங்க தான், பார்த்தாலே தெரியுது. எங்க நிக்கிறாங்க? அதோ நிக்கிறாங்க பாரு, அங்க பாரு. ஹாய் கவி. ஹாய் ஆர்மிஸ். ஹாய் ஹாய் ஹாய். அங்க யாருமே இல்ல, பச்சை ஏமாத்துறீங்க வியூவர்ஸ். ஆயா மூடே. சரி சரி, நம்ம வந்த வேலையை பாப்போமா? வாங்க போய் சுத்தி பார்க்கலாம். ஆமா, வெயில் அடிச்சாலும் இந்த ஃபால்ஸ் கிட்ட நிக்கிறப்ப கூலிங்கா தான் இருந்துச்சு. வந்தும் தொலைய மாட்டீங்க, நின்னுகிட்டே பேசிக்கிட்டு இருங்க. சரிப்பா, இப்ப போறவங்க போங்க, நின்னுட்டா இருக்கீங்க நீங்களும் கேமராக்காக. கடைசி கேக்குறேன், வரீங்களா இல்லடா? இல்ல நான் மட்டும் போட்டுமா? ஜீமினோட கோவத்துக்கு யாரும் ஆளாகிற வேண்டாம். வாங்க எல்லாரும் போயிட்டு வந்துடலாம். அவன் கத்துறதுக்கு தெரியும். இவன் பரவ என்ன பண்ணிட போறான்? அப்படியே அது அவன்கிட்ட கேளு. என்னடா பண்ணுட அப்படி? நீ ஒண்ணும் பண்ண மாட்டேன். என்னடா இப்படி சொல்லிட்டு அசிங்கப்படுத்திட்ட? இன்னும் கொஞ்ச நேரம் அப்படியே நின்றுட்டு தான் மயக்கம் போட்டு விழுந்துருவேன். காலைல சாப்பிட வந்துட்டியா? இல்லப்பா, வெயில் ரொம்ப அடிக்குது, தாங்க முடியல. சரி, அப்ப போலாம் வாங்க. நின்றுட்டு இருக்க வேண்டாம். சரி, கடைசியா போலாமா வேணாமா? எவ்வளவு நின்றுட்டு இருக்கிறது? நீ கிளம்பவே மாட்டீங்கடா. இப்பதான் நான் இன்னைக்கு முடிவு பண்ணிட்டேன். நீங்க நோர மாட்டேங்க இந்த இடத்த விட்டு. இப்ப போயிருவோம் இங்க இருந்து. சுத்தி சுத்தி திரும்ப அதே இடத்துக்கு தான் வந்திருக்கோம். என்னடா இது? இதே வீடியோ எடுத்துட்டு கிளம்ப வேண்டியதான். 100 ஸ்டோரி போடுவேன். இதை வச்சேன் நான். வேணுங்கிற அளவுக்கு போட்டோ அப்படி எடுத்துக்கோங்க. என்ன போட்டோ எடுக்க யாருமே இல்ல. யார் என்ன போட்டோ எடுப்பா? நான் போட்டோ எடுக்கிறேன். ரொம்ப நன்றிக்கா. நயாகரா ஃபால்ஸ். எவ்வளவுதான் போட்டோ எடுத்துட்டே இருப்பானுங்க. எனக்குலாம் கண்ணால பார்த்தாலே போதும். அவங்க கிட்ட ரூல்ஸ் பாயா. அவனுக்கு என்ன மெமரிஸ் பத்தி தெரியும்? ஏங்க என்ன குரூப் போட்டோ எடுப்பான்டா. எத்தனை வாட்டி எடுக்கிறது? முதல்ல தானே எடுத்தோம். அந்த போட்டோ ஒழுங்காவே கேமரால பதிவாவலடா. அங்க கொஞ்சம் நிழலா இருக்கு பாருங்க, அங்க போலாம். அந்த மரத்தடியில உட்காந்தே போட்டோ எடுத்துருக்கலாம் இவ்வளவு நேரம். அந்த வெயில்ல நிக்க வச்சு எவ்வளவு பாடுபடுத்திருக்காங்க எங்களை போட்டு. இந்த இடம் சூப்பரா இருக்கு அதை விட பாக்குறதுக்கு. இதான் நியூ போஸ். என்னடா இதெல்லாம் மட்டமா இருக்கு? சும்மா உனக்கு தெரியாது இந்த ட்ரெண்ட் பத்தி. அணில் குட்டிலாம் ஓடுது பாருங்களேன், அழகா இருக்கு. கூட்டத்துல ஒருத்தன ரொம்ப நேரமா காணுமே. யாரு? வீதானே? ஆமா, எங்கயா போயிருப்பான். விடு, இதோ இங்கதான் இருக்கேன். போட்டோ எடுக்க வரியா? அங்க பாருங்க எப்படி கும்பல் கும்பலா லவர்ஸ்ல உட்காந்துருக்காங்க. ஆனா எனக்கு தான் யாரும் இல்ல. இது இந்த பைனாகுலர் மாதிரி இருக்கு. ஆமா, அந்த ஃபால்ஸ் ஜூம்ல பாக்குறதுக்கு. இதுல காசு போட்டு தான் பார்க்க முடியும் போல. எவ்வளவு? $1 கேக்குறாங்க. எவ்வளவு காசு தெரியுமா அது? போட்டோல எம்மூஞ்ச அழகா வந்திருக்கா. இது என்ன ஃபால்ஸ் கிட்ட பாக்குறதுக்கா? ஆமா ஆமா, சூப்பரா இருக்கு. நான் ஏற்கனவே பார்த்துட்டேன். $1 கேக்குறாங்க. ஜேகே நீ பாக்குறியாடா? காமிங்க, நான் பாக்குறேன். என்ன மேகம் மட்டும் தான் தெரியுது? கொஞ்சம் நோத்தி பாருடா. இப்ப தெரியுது. இதுக்கு மேல பார்க்க முடியாது, காசு காலியா போச்சு. கொஞ்சம் காசு கொடுங்களேன். அதெல்லாம் இல்லப்பா. $1 ஒரே $1 தாங்களேன். இல்லன்னு சொல்றல. நல்ல முடிவெடுத்து சாப்பிட வந்தோம். ஆமா, பசி இப்பதான் அடங்குது. சுவையா இருக்கு சாப்பாடு. நல்ல வேலை நம்மள சாப்பிட வச்சு கூட்டிட்டு வந்தாங்களே. நான் ஒரே ஒரு காசு தான் கேட்டேன், கொடுக்கவே இல்லை. உனக்கு கொடுக்கவே இல்லையா? என்கிட்ட கேட்டிருக்கான்னு ஒரு வார்த்தை. அண்ணன் தரவே மாட்டேன்ட்டாரா. $1 தான் கேட்டோம். ஒரே $1 அவ்வளவு திக்கு பண்ணிக்கிட்டாரு. கொடுத்தேன்னு சொன்னாரே கடைசியா வந்துட்டு. கடைசியா கொடுத்துட்டாரு. போய் சொல்றானுங்க. அதான பார்த்தேன். கொடுக்காம இருக்க மாட்டாரே நம்ம அண்ணன். நீயாச்சும் புரிஞ்சுக்கிட்டியா என்ன பத்தி? உங்களுக்கு தெரியும் உங்களை பத்தி. நீங்க காசு கொடுத்துருவீங்க எனக்கு தெரியும். ஆமா, அந்த கடைசி வரைக்கும் பார்க்காம அந்த கவலையா இருக்கும்ல. அண்ணன் மேல பழைய படத்தை ஜின்னு சாமடுத படத்தை சொன்னா பார்க்கலையா? பார்க்கவே இல்லையா? வச்சுக்கிட்டீங்க. ஐஃபை தெரியுங்க. இப்ப நீங்களும் பார்க்கலையா? எல்லாரும் பார்த்துட்டு உள்ள தவிர நான் ஃபால்ஸ் ஜூம்ல வீடியோ எடுத்துர்க்கேன். இத உடனே பார்த்து வந்துட்டான் அவன். அப்பவே ஸ்கோர் பார்த்த மாதிரி வருமா? நீ இப்படியே ஏத்துறத அவன் அழுதுற போறான் அடுத்து. ஐயா அவன் அக்கறை இருந்தா அப்படியே காமிச்சிருக்கணும். நீ உன் காசு ஒவ்வொருத்தன பிச்சை எடுத்துட்டு இருந்தே ஏன்டா கேக்குறீங்க? அந்த காசு வாங்கிட்டு போயிருக்கலாம்ல. அண்ணாலாம் காசு தர மாட்டாரா வரலாம். என்ன சொல்ற? சத்த நேரம் பிள்ளைட பெருமையா பேசுனேன். பாத்தீங்களானே உங்களே அவன் கோத்து விட்டுட்டான். கேம்ல ஜோ பவுட் பீட்சாக்கு மட்டும் அவன் காசு போடணும். என்னடா இது? பாக்க வச்சு திங்கிறியே, நல்லா இருப்பியா? இந்த ₹1.
எனக்கு மட்டும் தரல. வேணாம். அவங்க சொன்ன எல்லாத்தையும் என் தலையில கட்டுங்கடா. யாரும் வேணுங்கிறாலும் வாங்கி சாப்பிடுங்கடா. ஜோப் தானே காசு கட்டுறான். என்னடா கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கடா. காசு இல்லடா கையில என்கிட்டயே. இப்படி பண்ணாதீங்கடா. ஃப்ரெண்ட்ஸுக்கு வாங்கி தரது என்னைக்கு ஒரு நாள். அது கூட பாரபட்சம் பார்த்தா எப்படிடா ஜோப்பு? இதெல்லாம் நண்பனே இல்லடா. இப்படி சொல்லி சொல்லி என் காசை கறியாக்கிடுறீங்க. ஒரே நாள் ஒரே வேலை தானே. அதான் நான் வாங்கி கொடுத்தா என்ன தடாபட்டான்னு செலவு பண்ற ஆளே நீ தான். ஆமா ஆமா வாங்கி கொடுத்தா அப்புறம் என்ன ஆகுது அவனுக்கு? ஜிமின் நீ ஆமா சாமி போறதுக்கு பாரி பொண்ணு என்ன பண்றது? புரியல. ஆமா சாமி போட்டுட்டே இருக்கான்டா அவன். எது சொன்னாலும் அதுக்கு ஒத்துக்கிறான்ல அவன். சாப்பிடறப்ப பேசாம சொல்ல மாட்டீங்களா? ஐயோ இவனுக்கு புத்தி வந்துருச்சே. என்ன பண்றது இப்ப? அவன் அப்படிதான் தற்கொலை மாதிரி திடீர்னு பேச ஆரம்பிப்பான். அத நீ சொல்றியாடா? என்ன எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சாச்சா? கைகள் வீட்டு நான் வந்துட்டேன். போலாமா? முடிச்சுட்டானா கிளம்பிடலாம். இது என்ன மிச்சம் வச்சிருக்கீங்க? அதையும் நானே காலி பண்ணிடுறேன். வெயிட்டர் ஒரு நிமிஷம். ஏன்டா இப்ப அவங்களை கூப்பிடுற? தண்ணி வைக்காம போயிட்டாங்க. தண்ணி தவிக்குது, எனக்கு தொண்டை அடைக்குது. இப்படிதான் நான் ஒரு ஹோட்டலுக்கு வரப்ப தண்ணி வைக்கவே இல்லையா? இவன் கத்தை கேட்க யாரும் இப்ப தயாரா இல்ல. அனுப்பிச்சு விடுங்க அவனை. அதான் அவனே கிளம்பி போயிட்டான். விடு. திரும்ப வந்து ஞாபகப்படுத்தாதீங்க. அப்புறம் சொல்ல ஆரம்பிச்சிருவான். வரான்னு நினைக்கிறேன். அமைதியா இருங்க. அவன் ஏதோ சொல்ல வந்தான். வெயிட்டர் இந்த சாப்பாடு இங்க இருக்கா? இந்த சாப்பாடு நம்ம ஹோட்டல்ல கிடைக்கும்பா. ஆனா அந்த கரெக்டா இப்ப சீசன் இல்ல, அதனால இந்த சாப்பாடு இப்ப கிடைக்காது. இல்லன்னு சொல்லிட்டு போங்க. சுத்தி இல்லன்னு சொல்லிட்டு போங்க. இந்த சீசன் இல்லல சொல்லிட்டு இருக்கீங்க. யாரடா கூப்பிடுற? சும்மா தான் கிட்ட பார்த்தேன். யாரும் இல்லப்பா. என்ன திரும்ப மெனு கார்டு பாத்துட்டு இருக்க? இல்ல மெனு கார்டுல சாப்பாடு நல்லா இருக்கு. நம்ம பாட்டு இஷ்டத்துக்கு ஆர்டர் பண்ணிட்டோமே, அதான் யோசிக்கிறேன். முன்னாடி சொல்லிருக்கலாம்ல. டேய் என்னடா காசு அழிக்கிறீங்க? பீட்சாலாம் ஒரு சாப்பாடு அது 10 வயித்துக்கு சோறு மாதிரி வருமா? பீட்சா மட்டும் தான் உன் காசு, மத்ததெல்லாம் வேற யார் காசு? விடு. அப்ப சரி சோறு மீன் கறி எல்லாம் எடுத்துட்டு வாங்க. இங்க பத்தியா கனடால நம்ம ஊர் மாதிரி சில்வர் டம்ளர் ஆர்டர் பண்ணியாச்சு. சாப்பிட்டு மட்டும் ஷாப்பிங் பண்ண போடுவோம். என்னடா பண்ற? என்ன சீக்கிரம் உள்ள போனா அதான் 6 மணி ஆயிட்டாலே கொசு தொல்லை தாங்க முடியல, கடிச்சிக்கிட்டு இருக்கு. போறப்பக்கு பார்த்தா இப்பயும் கழிச்சு கேம் விளையாடுறதா உள்ள விடுவாங்க போல. இன்னும் உள்ள போலாமா? இப்படி நின்றுட்டு இருக்கீங்க எல்லாரும் மறுபடியும்? பீட்சாக்கு ஜேஹப் காசு, ஷாப்பிங் ஜங்குப் காசு. பீட்சா கூட வயித்துல இடம் இருக்கலாம் தான் சாப்பிடுவீங்க. ஆனா ஷாப்பிங்ன்றது வாங்கிட்டே இருப்பீங்களே, இது கூட செய்யலாம் எப்படி? சரி விடுங்க. என் பர்ஸை வாரி வலிக்கணும் முடிவு பண்ணிட்டீங்கல்ல, செஞ்சிருங்க. நல்ல வேலை நான் அப்பா பீட்சா கொடுத்துக்கிட்டேன். இல்ல இவ்வளவு பெரிய செலவு என் தள்ள கட்டிடுவாங்க. ஜேகே நீயும் செல்ஃபிக்கு பாஸ் கொடு. ஆமா செல்ஃபி ஒண்ணுதான் கேடு. கடைக்குள்ளே போமா, கடை வாசல்ல எவ்வளவு நிப்பீங்க? உள்ள போங்கடா. வரவங்கள கத்த வராங்க பாருங்க. இப்ப சீரியல்ஸ் வாங்க வேண்டியது இருக்கு நிறையா. காலையில பால் ஊற்றி சாப்பிடணும். சும்மா நல்ல இதெல்லாம் சாப்பிடவே மாட்டேன். இன்னைக்கு மட்டும் வாங்குறேன். ஜெயோட காசு தானே, வாங்க வேண்டியதான். நிறைய சாமான் இருக்கேன் இங்க சாப்பிட்றதுக்கு. எல்லாத்தையும் வாங்கிட்டு போக வேண்டியதான். நானும் நிறைய வாங்க வேண்டியது இருக்கு. ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் இருந்தா பாரு. உனக்கு ரொம்ப நல்ல பெரிய மனசுடா. ஏன் எல்லாத்தையும் காசு அடிச்சிட்டுங்களுக்காக தெரியே, அதான் சொல்றேன். ஓ அதுக்கா? உண்மையில உனக்கு பெரிய மனசு தான்டா. எல்லாரும் எடுத்து ஸ்நாக்ஸ் வாங்க போயிட்டாங்க. அரிசியெல்லாம் யாரு வாங்குறது? சோறு எப்படி ஆக்குவீங்க? எனது வீட்டுல போய் திங்கிறீங்க நானும் பாக்குறேன். வீட்டுக்கு தேவையான மளிகை ஜாமான் ஒருத்தர் வாங்க மாட்டானுங்க. வந்த உடனே லேஸ் பாக்கெட் எடுக்க போறானுங்க. எனக்கு இந்த லேஸ் பாக்கெட் வேணுமே. வாய மூடுங்க. சாக்கோஸ் வாங்கலாமா? அதெல்லாம் வயிறு நிறையாது. சொல்றா மாப்ள. என்னத்த சொல்றது? ஷாப்பிங் பண்ணிட்டு அடுத்து என்ன பண்ணலாம்? ட்ரெஸ் வாங்கலாம். உனக்கு வேண்டிய ட்ரெஸ் எல்லாம் வாங்கிக்க. பின்னாடி ஒருத்தர் ஏற்றி விடுறான்டா என் காசு அழிக்கிறதுக்கு. ஓ இது இங்கே பார்த்த மாதிரி இருக்கு. ஆனா வாங்க கூட என்கிட்ட காசு இல்ல. இங்க பாரு ஜமுக்கு உன் காசு நான் செலவு பண்ணவே இல்ல. மளிகை ஜாமான் மட்டும் தான் வாங்குறேன். அப்படியா? அது கூட நியாயமா தான் இருக்கு. எல்லாருக்கும் சோறு ஆக்கணும்னு ஆசைப்படுறான். ஆனா மத்தவங்கலாம் காசு அழிக்கிறேன்னு சொல்ல வரியா? நான்லாம் உன்னை குறிப்பிட்டு நான் சொல்லலையே, எல்லாரையும் சொல்றேன். இது ஒரு வாழைப்பழம் வாங்கி பாப்போமா? அது பழுக்கவே இல்ல. இதை வாங்கி என்ன பண்ண போற நீ? இல்ல பெருசா இருக்குல்ல, ஒண்ணு வாங்கி 7 பேர் சாப்பிடுறது அசிங்கமா? என்னடா பேசிட்டு இருக்க நீ? இதை ஒண்ணு எப்படி சாப்பிடுறது எத்தனை பேரு? அடுத்து வேற என்ன வாங்குறது? பேசாம இருக்க மாட்டியாடா? நிறைய வாங்க வேண்டியது இருக்கு. இந்த வாழைப்பழம்லாம் சீப்பா வாங்குங்கடா, எல்லாரும் சாப்பிடணும்ல. ஒன்னே ஒன்று போட்டிருக்கீங்க. இந்தாங்க இதை கொத்த எடுத்து உள்ள போடுங்க. இல்லாட்டி ஒரு வாழைப்பழ சீப்பு கூட வாங்கி தர மாட்டான்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. ஒன்று மட்டும் போதும் விடு. ஆமா அவனே வாங்கிக்கோ சொல்லிட்டான். அப்புறம் என்ன? இதை வாங்க சொல்லி நான் யாரையும் தூண்டி வீட்டுல போ. ஒரு வாழைப்பழத்தை மட்டும் எடுத்து பாஸ்கெட்ல போட்டு சிம்பத்தி கிரியேட் பண்ணி ஒரு சீப்பையே ஃபுல்லா போட வச்சுட்டாங்க. என்ன நல்லா ட்ரிக்கா தான் ஷாப்பிங் பண்றாங்க அவங்க. அப்பதான் நிறைய வாங்கி தருவேன்னு செலவு பண்றாங்க. ஷாப்பிங்கோட நிறுத்தி பாக்கன்னு பார்த்தா அது ட்ரெஸ் வேற வாங்க போறதா பேசிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு பயமா இருக்கு. அடுத்த வாட்டி நீங்களுக்கு செலவு வைக்கிற மாதிரி ஆச்சு வரும். அப்போதைக்கு நான் ஃபுல்லா அள்ளி காலி பண்ணிடுவேன் எல்லாத்தையும். காசு இவ்வளோ ரேட்டு வருது. இந்த சீரியல் டப்பா ஒன்று வாங்கலாம்னு பார்த்தா இவ்வளோ ரேட்டு சொல்றாங்க. வேணாம், அதை எங்கேயும் வச்சுட்டு போயிடுவோம். எங்க ஊர்லாம் ஒரு டப்பா 50 ரூபா மினி தான். இங்க என்னன்னா 150 ரூபா தாண்டி வருது. எப்படி வாங்குறது? எப்படி இருந்தா கட்டுப்படி ஆகாது இதெல்லாம். உனக்கு வேணாம்னா என்கிட்ட கொடுத்துரு. காசுல இருந்தா நானே வாங்கல. குடு குடு. இது ரெண்டுத்துல எதுல வாங்கலாம்? ஒண்ணு வாங்குறதுக்கே நழுவுறானுங்க. அத்தனை டப்பா வாங்கிட்டு இருக்கானுங்க. டப்பாவெல்லாம் எடுத்து பார்த்து ரேட் அதிகமா இருக்கு திரும்ப வச்சிடறேன்டா அதே இடத்துல நானு. ஆனா நீங்க சொகுசா ரேட்டு கூட செக் பண்ணாம அப்படியே அந்த கூடையில போட்டு போயிடுறீங்க. இப்ப என்ன எங்களை வாங்க வேணாம்னு சொல்றியா? உரா எல்லாத்தையும் தூக்கி திரும்ப அங்கே வச்சிடறா. சரி சரி எதுவும் சொல்லல, வாங்கிக்கோங்க.